மனுஷி மாதிரியே ஓட்டுற. உங்க கடைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், என்ன கொடுப்பேன் எனக்கு? வீட்டில் சொல்லிட்டு வந்தல, வீட்டில் சொல்ல மாட்டாங்கல்ல. பிரச்சனை உனக்கு ஒரு செல்ல பட்ட பேர் வைக்கலான் இருக்கேன். ஆக்சுவலா இது என்ன தெரியுமா, இறுதி சடங்குக்கு அவங்க ஊர்ல பாடுற பாட்டு. கரெக்ட் தான், கரெக்ட் தான். கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு 4வது பிரச்சனையா கண்ணன் மாடல் ஷூட் வந்து இன்னைக்கு பண்ண போறோம். நேற்றுக்கே போய் கேமராலாம் ரெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாடல் வந்து நம்ம கடையில், எதுக்கு இந்த வெட்டி சீனு, நம்ம கடையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் இன்னைக்கு மேக்கப் போடுறது தான் இந்த வீடியோ. எப்படி நாங்கள் மாடல் ஷூட் பண்ணுறோன்றது. உங்களை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதை ஒவ்வொரு வாட்டி காரணம் சொல்ல விரும்பலை நான். அந்த பயம் இருக்கட்டும், ஏன்னா அந்த அளவுக்கு வேலை ரொம்ப பிஸியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நடுவில் இந்த ஒரு வீடியோ போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அடே கேமராமேன் யாரு உன் பிரைட் ஷூட்டுக்கு? ஆமாம், நான் தான் கேமராமேன். இதுதான் கேமரா. அப்போல்லாம் தொங்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது வந்து இந்த கேமரா தான். சரி, ஓகே, வாங்க நம்ம போகலாம். முன்னாடி பண்ணிகிட்டு இருக்க காரை மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் இப்போ தான் எடுத்துகிட்டு போகிற நீ. பிரசனியா, நீ ரொம்ப பூசிட்டடி. பூசிட்டுனா வெறுத்துட்ட. ரொம்ப நாள் கழிச்சு கேமரால பாக்குறேன்ல. கள்ளங்கபடம் இல்லாம உணவு. இவ மாடல் ஷூட் பண்றதுக்காக இவனை லீவு போட வச்சா. அண்ணா, என்னைக்கு நீங்க பக்கத்து வீட்டை காலி பண்ணீங்களா அன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போவோம். டிரைவர் வண்டி எடுங்க. இவங்க தான் என்னோட 2 வீலர் டிரைவர். இப்போதைக்கு மாசம்பளம் கரெக்டா வந்துடணும். எவ்வளவு? 5 ரூபா தானே கொடுத்துட்டு போகுது. 12,000 வந்து. எது 12,000மா? ஏண்டி கேப் டிரைவர் கூட அமௌண்ட் வராது தெரியுமா? அடையே நம்பி உட்காரலாமா? ஓகே கைஸ், நம்ம கடை எவ்வளவு தூரம் நீங்கள் பார்ப்பீங்க பாருங்க. கைஸ், இன்னும் நம்ம ஒரு 7 மைல் தூரம் நம்ம போக வேண்டியது இருக்கு. அப்பா, மனுஷி மாதிரியே ஓட்டுற. என்ன இது? சொர்ண திலகம் ஜுவல்லரி. கடை இத்தனை மூடி வச்சுக்கிட்டு என்ன பிரச்சனையா பண்ண போற? மேக்கப் பண்றேன். அது எங்களுக்கு தெரியாதா? அப்படியே கேமரால பார்த்தனே அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்குன்னு சொன்னா அப்படியே ஷாக்காயிருவே. இல்லை அப்படிலாம் இல்லை. இது வந்து இந்த பொண்ணு நம்ம காலேஜ், நாங்கள் ஆல்ரெடி படித்த காலேஜ். யார் பத்த பிள்ளைங்க? இது வரைக்கும் ரைடு வந்தது எல்லாமே நம்ம காலேஜ் தான். உங்க கடைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், என்ன கொடுப்பேன் எனக்கு? இவங்க தான் நம்ம மாடலு. பேர் என்ன இது? ஐயோ, எனக்கு பேரக்கையில பக்கத்து அக்கௌண்ட்ஸ் மிஸ் நேம் வீட்டில் சொல்லிட்டு வந்தல, வீட்டில் சொல்ல மாட்டாங்கல்ல. போட்டோ ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணலாம்ல. யாரா நீ இவ்வளவு டேலண்ட்? ஆமா, பயம் தான். உதவி பண்ணிட்டு எங்க வீட்டுல எங்க அம்மா திட்டுறாங்க, போட்டோ டெலீட் பண்ணிருங்க அப்படின்றாங்க. சோலி முடிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் பிஃபோர் போட்டோ எடுப்போம். கைஸ், நம்ம கிட்ட வந்து பெரிய பெரிய லைட்டிங் இல்லாத காரணத்தால இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங்காக நம்ம கிட்ட இருக்கிற லைட்டிங் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். கைஸ், இப்போ வந்து நம்ம ரீல்ஸ்க்காக ஒரு சில ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்க போகிறோம். அது வந்து அவங்க தனிப்பட்ட கொஸ்டின். இப்போ அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. ரீல்ஸ்லேயும் இதை பார்ப்பீங்க. நீ 2 பண்ணு, இப்படி வச்சுட்டு இப்படி அவன் நிறுத்துறாது, மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான். இப்படி வச்சுட்டு இப்படி சும்மா இப்படி பாரு, இப்படி கீழே குமிஞ்சிட்டு இப்படி பாரு. ஓகே, எப்படி பார்ப்பேன்? ஐயா சாமி, அந்த பாட்டு மணி சாமி சாமி சாங்கல சொல்ற வரைக்கும் அப்படியே கை வச்சு ஹோல்டு பண்ணு, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பார்த்து சிரிச்சுக்கோ, ஓகேவா? சிரிச்சுட்டு இப்போ நான் ஓரளவு போஸ் ஆகும்போது கையை வச்சுக்கோ, கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு மறுபடியும் பின்னாடி வரவே எடுத்து பார்ப்போம், ஓகேவா? ஆக்ஷன், ஸ்மைலு, ஹேண்டு. இப்போ அப்படியே எடுத்துட்டு ஒரு ஜூஸ் கீஸ் வாங்கி தர்றது உன்னோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல என்னடி கண்டுக்க மாட்டேங்கிற? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நானே ஓனரே பட்னி. என்ன உனக்கு? நீ காலைல எனக்கு சோறு போடவே இல்லை தானே? நான் பச்சை தண்ணி கூட வெறும் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கேன். பிரச்சனையா உன் தொப்ப அங்க இடிக்குது பாரு. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. எனக்கு லீவ் போட்டேன். நீ உண்மையை சொல்லிட்டேன்னா அடுத்த வாட்டி லீவ் போட வருவேன்டா.
குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. பாத்தியா பிரசன்யா கல்பிரிட் நீ தானே? இல்லையே. ஆனா அங்க நான் பிரச்சனை கேட்டுட்டேன். ஏன் இந்த வீடியோ உங்க டீச்சர் பார்த்தாங்கன்னா யூடியூபே பண்ண மாட்டாங்களே. அப்படியா? நான் போட்டு காப்பி பண்ண அந்த ஃபுட்டேஜ. டேய் இப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிட்டு திரியிறியாடா ஏன் பிரச்சனையா? ஒரு பையனோட நீ உன் படிப்பு கெட்டது மட்டும் இல்லாம நீ தற்கூரியானது மட்டும் பார்த்தாம இவனை மாதிரி பசங்களையும் நீ லீவ் போட வச்சுக்கிட்டு இருக்கியா? பிரச்சனையா உனக்கு ஒரு செல்ல பட்ட பேர் வைக்கலான்னு இருக்கேன். சொல்லு. பூசணிக்கா பூசணிக்கா. நான் ஒல்லி ஆகி உன் மூஞ்சில நான் கரிய பூசல ஜிம் போகி. Are you challenging me? ஜிம்முக்கு ஃபீஸ் கட்ட சொல்லுவோம், நீ தூக்கி போட்டு மிதிக்கிற. கைஸ் நான் அடிச்சு சொல்றேன், இன்னும் 2 மாசத்துல இவ்வளவு vlog எடுக்கும்போது இதை விட 2 சுத்து ஜாஸ்தியா இருப்பா. கண்டிப்பா கிடையாது. ஏப்ரல் 1ஆம் தேதி ஜாயின் பண்றேன். இப்ப விடுறா பாப்போம். ஜிம் ஆகி உன் மூஞ்சில நான் கரிய பூசறேன். நீ தான் என்னோட இதுக்கு நீ தான் சாட்சி. மாடெல்லாம் வந்து உட்காந்துருக்கு நீ இப்படி பண்றீங்களா? நான் தான் சொன்னேன்ல யாரு காரணம்னு. தெரிஞ்சிருச்சு. அவன் சொல்றான் பாஸ் நம்ம ஊரில் தெரிஞ்சு போச்சு. உனக்கு பயமா இல்லையாடா? சரி அப்புறம் எந்த நம்பிக்கையில வந்த நான் கூப்பிட்டு அவன் மேல நம்பிக்கை 6 வருஷத்துல எனக்கே வரல, உனக்கு எப்படி வந்துச்சு? ஏன் உனக்குள்ள இவ்வளவு ஒரு வன்மா? வீடியோஸ்லாம் பாத்தியா? என்ன நம்பி வந்தவங்கள நான் என்னைக்குமே கைவிட மாட்டேன். என்னைய விட்டுட்டு எடி நீ 2வது வாட்டி. கிறுக்கு பையல புட்டா பையல. இது வந்து இதுக்காக நம்ம பண்றோம்னா இந்த ஸ்கேல்ப் வந்து தெரியாம இருக்கிறதுக்காக சில பேர் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ண ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். இதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் நேச்சுரலா. என்னடி விளையாண்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு உன்னை வச்சு இந்த ப்ளோ வேண்டா. உடம்பு சரியில்லை லீவ் போட்டியா? என்ன உடம்பு சரியில்லை உனக்கு? இருமல் பேதியா போதா? ஏன்டா நேற்று நைட்டு பிரச்சனை ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாளா? நம்ம ஃபுட் டைம் வந்துருச்சு. பிரசன்யா சாப்பாடை பார்த்தானே கை கழுவ போயிட்டான். என்னமோ சொன்னீங்க காலைல உடம்பு குறைக்கிற அப்படின்னு. ஆமா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா 5 நிமிஷம் அது லைட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கி எழுந்திருச்சுலாம். ஓகேவா? ஒரு சின்ன தூக்கம். இப்போ பாடக்கு ஒரு 5 நிமிஷம் தூங்கினா ஓகே தானே? என்னடி என்ன டிசைன் பண்ணதா அது? இல்லையா? ஆமான்னு சொல்லணும். அப்பதானே உனக்கு 4-5 ஆர்டர் கிடைக்கும். இப்போ சொல்லு, நீ டிசைன் பண்ண தானே? என்ன இது? பாருங்க இந்த புள்ள பொய்யா பேசுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபேஸ் மேக்கப் போட போறோம். ஃபேஸ் மேக்கப் இவ்வளவு நேரம் இப்போ மேக்கப் போடலையா? ஹேர் டூ மட்டும் தான் பண்ணிருக்கோம். இப்போ ஃபேஸ் மேக்கப். இவன் பாத்தியா எப்படி பார்த்தாலும் கொண்டு தான் தெரியுறா. கைஸ் இப்போ வந்து நம்ம பிரச்சனை என்ன பண்ணிருக்கான்னா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா. எதுக்குனா அது என்ன ஐடியால ஆட்டையா போடுறதுக்கு. ஓ என்ன பாத்தி பே ஆ பாத்தி இவங்க வீட்டுல பாத்துட்டு அந்த நண்பன் படத்துல என்ன எழவி அது அந்த காமெடி தெரியுமா உனக்கு? ஆக்சுவலா இது என்ன தெரியுமா? இது வந்து ஒரு இறுதி சடங்குக்கு அவங்க ஊர்ல பாடுற பாட்டு. கரெக்ட் தான். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? கரெக்டான பாட்டு தான் எடுத்துருக்க நீ. அதுதான் ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு சொல்றேன். இப்ப நம்ம அதான் பண்ண போறோம். என்ன இறுதி சடங்கா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? ஏய் உன் தொப்பை மட்டும் முன்னாடி வந்து தெரியுது. நீங்க ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சதா? இல்ல இல்ல மேக்கப் முடிஞ்சு. நல்லா இருக்கு.
அந்த திருமுகத்தை ஒரு முகமா காட்டு. டிஃப்ரெண்டா இருக்கா? ஏய் என்னடா படுத்தே விட்டானே என் மாதிரி படுத்துட்டீங்க. அது மேட்டு கிட்ட. ஏய் அசிஸ்டன்ட் ஸ்கூலுக்கு லீவ் ஓட்டிங்க வரன்ற பேர்ல 1 hour later. ஏய் 95% முடிஞ்சுங்க. கேமரால பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. இருக்கா? இன்னும் லிப்ஸ்டிக் மட்டும் இல்லையா போடலையா? ஆமால மறந்தே போயிட்டேன். அடி பாவி, நான் என்னமோ குறையுது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நான் என்னமோ குறையுதேன்னு பார்த்தேன். நீயாவது சொல்லக்கூடாது. நீ தாண்டி ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகே, ஃபைனல் அவுட்புட்ல பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? இந்த புள்ள ஒரே சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி இல்ல, முன்னாடி இருக்கிறதுக்கு இப்படி போடுறது. இப்படி இருக்கிறதுக்கு இப்படியா? ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் கீழே பிடிச்சிக்கோ. கொஞ்சம் இன்னும் இந்த இடத்துல பிடிச்சிக்கோ. எனக்கு என்ன இப்போ இதுனா மொட்டை வெயில் அடிக்குது. சும்மாவே இந்த பிள்ளைக்கு வேர்க்கும். எங்க மேலே பாரு, இந்த இடமெல்லாம் சூப்பராக இருக்குது. பிரசரி எத்தனை சூப்பராக இருக்குது. ஓகே, என்னடி உனக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. அது சொல்லு, வீடியோக்கு தெரியாதுல்ல என்னாச்சுன்னு. அதான் கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. நிறைய வேற பாதி வீடியோ இருக்கு, பாதி காணோம். தலை இருக்கு, அதுக்கு கீழே வயிற்றுல இருந்து காணோம். எல்லாம் இருக்கே. இந்த மாதிரி ஒரு கேமரா இருந்ததுன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை சிந்தனை. என்ன என்ன பிரச்சனை? செருப்பு பிஞ்சிரு, என் டிரைவிங் லைசன்ஸ் அங்கே இருக்குது. என்னது உன்னைய மாதிரிலாம் ஆள் இருக்கிறதுனால தாண்டி எல்லாரும் கிரிமினலாக மாறுறாங்க. அதான் இந்த மாதிரி ஒரு கேமரா இருந்ததுன்னா நம்ம வந்து டெய்லியும் வீடியோ போடலாம் கிளாரிட்டியாக. ஆனால் என்ன, ஒரு 2-3 லட்சம் தேவைப்படும். உன்னைய விற்றா கூட அவ்வளோ தெரியாது. சரி, என் கடன்கள்லாம் எப்போ தர போறீங்க? என்ன உன்னோட கடன்? வெறும் 1000 ரூபாய் தான் உன் கடன். நீ எனக்கு 3 லட்ச ரூபா தர வேண்டியது இருக்கு. என்ன 3 லட்சம்? ஆமாம், உன்னோட மெயின்டெனன்ஸ் இருக்குது இல்லை. அதனால என்ன பண்ணிருந்தா, நீ விட்டுரு, தத்து கொடுத்துரு. யாருக்கு? எங்க அம்மா அப்பாக்கே திரும்ப. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல். அவங்க ரிட்டர்ன் தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு. கொடுத்தது தான், ரிட்டர்ன்லாம் நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிட்டர்ன்லாம் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வீடியோ. கரண்ட் இன்னும் வந்த மாதிரி வரல, அதனால மிச்ச வீடியோவில் நாங்கள் மாடியிலே வச்சு எடுத்துட்டோம். என்னோட நேரம் அந்த மாதிரி இருக்கு, அதனால தான் கரண்ட் இன்னும் வரல. டாட்டா சொல்லி எல்லாரும் டாட்டா சொல்லிட்டு வீட்டு பக்கம் போ. பாய் பாய். இங்கே போய் அந்த ட்ரம்முக்கும் உனக்கும்